சிறுகடிக ஆசை சீரியலில் இன்றைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். ரோகிணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க கிறிஷோட பெரியம்மா பெரியப்பாவை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க அம்மா கால் பண்ணி கேட்குறாங்க, என்ன நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. போயிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த மாதிரி யாருக்கிட்ட விசாரித்து நீங்கள் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் விசாரிக்கிறாங்க. உடம்பு எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டும் கேட்குறாங்க. பரவாயில்லைங்க, இந்த மாதிரி தான் டிரைவர் கேப் புக் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன இவங்களுக்கு தெரியுமா அந்த புக் பண்ணவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதார்த்தமாக. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் எங்கள் ரிலேட்டிவ் இங்கே முருகன் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டை தான் கூட்டிகிட்டு வந்து அந்த கேப் புக் பண்ணவங்கள வர வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பையனும் எங்கள் கூட நல்லாவே பேசிகிட்டு இருக்கான், முத்து அந்த பையன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரோகிணியோட அம்மா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா முத்துவா டிரைவராக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அம்மா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சரிங்க, ரொம்ப நல்லபடியாக முடிச்சுட்டு உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு பத்திரமா கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அடுத்து ரோகிணிக்கு உடனே கால் பண்ணிவிட்டு முத்து தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணியோட அம்மா மேலே ரோகிணி கோவப்பட்டு திட்டுறாங்க. அடுத்து ரோகிணி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன இந்த முத்து அப்பாவை தனியாக விட்டுட்டு போயிட்டானா, இந்த மாதிரி போகுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. ரோகிணியை பற்றின விஷயத்த முத்து தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் பாண்டிச்சேரியில் இருக்காங்க. இதனால முத்துக்கு ரோகிணியை பற்றின உண்மையை அவங்க சொல்லுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை.